Hello students, I am Raja Rajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம் பார்க்கலாம். expand 5 minus x whole cube. இப்போ இது என்ன ஐடென்டிட்டின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுது இல்லையா? It is a minus b whole cube. So first you can write the identity. a minus b whole cube is equal to identity நல்லா தரோ பண்ணிக்கோங்க. a cube minus b cube minus 3a square b plus 3ab square. இந்த b square வர இடத்துல plus வரும். மத்த இந்த b cubeக்கும் இந்த b வர பிளேஸ்லயும் உங்களுக்கு மைனஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. b வந்து ஸ்கொயர் ஆகும்போது உங்களுக்கு பிளஸ் கிடைக்கும். b ஓட கியூப் பாத்தீங்கன்னா நெகட்டிவ், b யும் நெகட்டிவ். a cube first a cube வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? shall we repeat the identity? a minus b whole cube is equal to a cube minus b cube minus 3a square b plus 3ab square. So, இந்த identity தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த sum போட்டுடலாம். So, sum என்னன்னு கேட்டிங்கன்னா 5 minus x whole cube அதை எழுதிக்கலாம். இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? a என்ற பிளேஸ்ல 5 இருக்கு, b என்ற பிளேஸ்ல x இருக்கு. ஐடென்டிட்டிலேயே மைனஸ் இருக்கிறதுனால நீங்க வந்து உள்ள எழுதும்போது ஐடென்டிட்டியில இருக்க மைனஸ் மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். நீங்களா ஒரு மைனஸ் போட வேணாம். ஸோ a கியூபுக்கு பதிலாக 5 கியூப் போடலாம். மைனஸ் b கியூப் இஸ் x கியூப். ஓகே, ஏன்னா b என்ற பிளேஸ்ல x இருக்கு, ஸோ x கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b 3 இன்டூ 5 ஸ்கொயர் இன்டூ b வந்து x பிளஸ் 3a a is 5 b is x ஸ்கொயர் b ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர். ஓகே, இப்போ 5 கியூப் 5 கியூப்னா என்ன? 5 இன்டூ 5 இன்டூ 5 you will get 125. So 125 minus x cube minus 3 into 5 square. 5 square is 25 இல்லையா? So 25 into 3 is 75. 25 into 3 என்னமா? 75. 75x plus 3 5s are 15. 15x square. அவ்வளவுதான் இந்த சம்க்கு ஆன்சர். புரியுதாமா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஐடென்டி எழுதிடுங்க. ஐடென்டி எழுதிட்டு அதை வச்சு நீங்க யூ கேன் எக்ஸ்பேண்ட் இட். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதே மாதிரி தான் இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x minus 4y the whole cube. இதுவும் வந்து a minus b whole cube identity தான். So a minus b whole cube is equal to a cube minus b cube minus 3a square b plus 3ab square. b square வர இடத்துல plus வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ a என்ற பிளேஸ்ல வந்து 2x இருக்கு, b என்ற பிளேஸ்ல 4y இருக்கு. ஸோ 2x minus 4y whole cube எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்? a கியூபுக்கு பதிலாக 2x whole cube. அகெயின் b கியூப் வந்து 4y whole cube minus 3a square b 3 into 2x whole square into b என்னமா? 4y plus 3a a is 2x b square is 4y the whole square. புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இது ஒன்னொன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். 2 கியூப் ஃபர்ஸ்ட் 2 கியூப் பண்ணுங்க, அப்புறம் x கியூப் பண்ணுங்க. 2 கியூப் என்ன? 2 into 2 into 2 is 8. so 8x கியூப் மைனஸ் 4 கியூப் பண்ணுங்க. 4 into 4 into 4 is 64. so 64y கியூப் மைனஸ் 3 யும் 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 4s are என்ன? 12 எழுதிக்கலாம். 12 இந்த y வரும் 12y. இப்போ 2x ஸ்கொயர் பண்ணலாம். 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர். புரிஞ்சுதா? பிளஸ் 3 into 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 6x. 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 16y ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணிட்டு y ஸ்கொயர் பண்ணி இங்க எழுதணும். ஸோ 8x கியூப் மைனஸ் 64y கியூப் மைனஸ் இது 12 4 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 4s are 48. 48x square plus 6 into 16 multiply பண்ணுங்க. 6 into 16 is 96 இல்லையா? 6 16s are 96 xy square. ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த சம்க்கு ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் தான். நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் இது பண்ணலை. இங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. யூ வில் கெட் த ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஒன் ab minus c the whole cube. இப்போ இதுவும் வந்து கியூப்ல தான் இருக்கு. ab minus c the whole cube. இப்போ இதுவும் a minus b whole cube ஐடென்டிட்டியில தான் இருக்கு. So we can expand using a minus b whole cube identity. Let us write the identity first. a cube minus b cube minus 3a square b
plus 3ab square. ஐடென்டி எழுதிட்டோம். இப்போ இதை வந்து expand பண்ண போறோம். ab minus c the whole cube is equal to aன்ற பிளேஸ்ல ab இருக்கு, bன்ற பிளேஸ்ல c இருக்கு. ஸோ a cube வரும்போது ab the whole cube போடணும், b cube வரும்போது c cube போடணும். plus 3 into a square ab the whole square, again b வந்து என்னன்னா c, plus 3a, a is ab, b squareக்கு c square. புரியுதாமா? இப்போ ab the whole cube, ab whole cube உங்களால் இந்த cube பண்ணும்போது aக்கும் cube வரும், bக்கும் cube வரும். ஸோ the answer is a cube b cube minus c cube minus 3. இங்கே ab ஸ்கொயர் பண்ணும்போது a ஸ்கொயர் b ஸ்கொயர் வரும் into c plus 3ab c square. இது அப்படியே சேர்த்து எழுதிடலாம், 3ab c squareன்னு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா a cube b cube minus c cube. இந்த bracket ரிமூவ் பண்ணிடுங்க. 3a square b square c minus 3a square b square c plus 3ab c square. ஸோ இதுதான் இந்த சம்க்கு ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, 48 கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48 கியூப்னா 48 into 48 into 48 அப்படின்னு எழுதலாம். பட் நீங்கள் அப்படி கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஐடென்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. they asked us to use the identity. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறீங்க. இந்த 48 கியூபை எப்படி நம்ம ஐடென்டி அப்ளை பண்ண போறோம்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து 40 plus 8 ஹோல் கியூப் வச்சும் போடலாம், இல்லை 50 minus 2 ஹோல் கியூப் வச்சும் போடலாம். இப்போ நம்ம போடுறது எல்லாமே a minus b ஹோல் கியூப் யூஸ் பண்ணி போடுறதுனால let us do with a minus. அப்போ மைனஸ் அப்படின்னு வரும்போது 48 கியூபை நீங்கள் எப்படி எழுதலாம், 48 கியூப் is equal to 50 minus 2 whole cube னு எழுதலாமா? Because 48 is 50 minus 2, is it not? So I am writing 48 cube as 50 minus 2 the whole cube. அப்போ இப்படி பண்ணும்போது நீங்கள் a minus b whole cube identity அப்ளை பண்ணலாம். So a minus b whole cube is equal to a cube minus b cube minus 3a square b plus 3ab square. புரியுதாமா? ஸோ ஐடென்டி எழுதிட்டோம். இப்போது 50 minus 2 whole cube கண்டுபிடிக்க போகிறோம். a cube அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன போடுவீங்க, 50 cube. b cubeக்கு என்ன, 2 cube minus 3a square b, 3 into 50 square into bக்கு பதிலாக 2 போட்டுக்கோங்க, plus 3 into 50 into b square. b square என்னமா, 2 square. ஓகே, ஸோ நம்ம ஏபின்ற பிளேஸில் நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கியூப் பண்ணலாம். 5 into 5 into 5 is 125. இங்கே ஜீரோவை நீங்கள் கியூப் பண்ணும்போது எத்தனை ஜீரோஸ் வரும், 3 ஜீரோஸ் வரும். மைனஸ் 2 into 2 into 2 is 8 மைனஸ் 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 6. 50 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 5s are 25 போட்டு இங்கே 2 ஜீரோ போட்டுக்கோங்க, ப்ளஸ் 3 into 5 multiply பண்ணிக்கோங்க, 15. இந்த put 1 0 here. 4 square, sorry 2 square is 4. ஓகேவா? நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இந்த நம்பர்ஸ் எழுதிடலாம். minus 8 minus 6 into 25 என்னமா, 6 5s are 30, balance 3 150. இங்கே ஆல்ரெடி 2 zeros இருக்கு, அதை போட்டுக்கலாம். ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 4s are 60, put this 0 here. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா இதையும் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டு தான் ப்ளஸில் இருக்குது. ஸோ அது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 125000 ப்ளஸ் 600. ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 125600. ஸோ இதையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். நெகட்டிவ் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 15000 ப்ளஸ் 8 என்ன கிடைக்கும், 8, அப்புறம் 1500 கிடைக்கும் இல்லையா. இது ரெண்டும் நெகட்டிவ் ரெண்டு ஆட் பண்ணுறோம், பாசிட்டிவ் ரெண்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் இது கிடைக்கும். நவ் யூ கேன் சப்ராக்ட் போத். 10 minus 8 is 2, here 9, here you'll get 5. கரெக்டா? அப்புறம் 5 minus 5 is 0, 2 minus 1 is 1. So the answer is 110598. 110598.
இங்கே பார்த்தீங்கன்னா 10 minus 8 is 2. ஸோ 592. ஓகேவாமா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? 110592 தான் இதுக்கு ஆன்சர். அது இங்கே எழுதிடலாம். 110592. ஸோ இந்த மாதிரி நம்ம ஐடென்டி யூஸ் பண்ணி கூட உங்களால் என்ன செய்ய முடியும்? யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 48 cube. ஓகேமா? இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 5th sum பார்க்கலாம். 97xy த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ xy ஹோல் கியூபை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் கியூப் ஒய் கியூப் அப்படின்னு எழுதிடுவீங்க. இந்த 97 மட்டும் எடுத்து முதல்ல என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த 97 எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 100 minus 3ன்னு எழுதலாமா? 97 is what? 100 minus 3. in terms of 10 எடுத்துக்கிறோம். ஸோ மைனஸில் வேணும் அப்படின்றதுனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 100 minus 3 ஹோல் கியூப். அப்புறம் மீதி என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் ஒய் கியூப். ஸோ தனித்தனியாக கியூப் பண்ணி எழுதியிருக்கோம். 97 நான் 100 minus 3 ஹோல் கியூப்னு எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இங்கே எழுதியிருக்கேன். முதல்ல இதை கண்டுபிடிச்சிடலாம். 100 minus 3 ஹோல் கியூப் கண்டுபிடிக்கலாம். இதனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஏ கியூபுக்கு என்ன போடுவீங்க? 100 கியூப். ஓகே, மைனஸ் பி கியூப். ஸோ 3 கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி. 3 இன்டூ ஏ என்னமா 100 ஸ்கொயர் இன்டூ பி வந்து அகெயின் 3 ப்ளஸ் 3ab ஸ்கொயர் 3 இன்டூ 100 இன்டூ 3 ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை மாதிரி எழுதிட்டோம். இப்போ 100 கியூப் பண்ணால் உங்களுக்கு எத்தனை ஜீரோ கிடைக்கும்? 6 zeros கிடைக்கும் இல்லையா? 2 பேராக எடுத்திங்கன்னா 6 0. 3 கியூப் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இஸ் 27 மைனஸ் 3 3s ஆர் என்னன்னா 9. 9 இன்ட்டு 100 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10,000 ப்ளஸ் 3 இன்ட்டு 9. 3 9s ஆர் 27. 27 இந்த 2 0 இங்கே சேர்த்துக்கோங்க. 3 3s ஆர் 9. 9 3s ஆர் 27. ஸோ 27 போட்டு 2 0 போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ப்ளஸ்னா இதுவும் இல்லையா? ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் 4 டிஜிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்? 2700 சேர்த்துக்கலாம். இங்கே வந்து 2700 ஆட் ஆகிடும். மைனஸ் இந்த மைனஸ் ரெண்டுத்தையும் இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. இங்கே 9 இன்ட்டு 10,000 90,000. 90,000ஓட 27 ஆட் பண்ணிங்கன்னா 90,000 27. புரிஞ்சுதாமா உங்களுக்கு? ஸோ ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இப்போ என்ன செய்யலாம்? நம்ம ஈஸியாக இது ரெண்டும் என்ன செஞ்சிடலாம்? சப்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே நான் தனியாக சப்ராக்ட் பண்ணுறேன். மைனஸ் 90027. ஸோ இங்கே 10 இருக்கும், இங்கே 9 இருக்கும், இங்கே 6 இருக்கும். ஸோ 376. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்கும். திஸ் இஸ் 10 அண்ட் திஸ் இஸ் 9. ஸோ 912673 கிடைக்கும். 912673 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த எக்ஸ் கியூப் ஒய் கியூப் சேர்த்து எழுதணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆன்சர்னு எழுதி இதை எழுதுங்க. 912673 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இதோட சேர்த்துடணும். சரிங்களா? ஸோ இது நம்பரை மட்டும் எழுதாதீங்க. பிகாஸ் இன் கொஸ்டின் தே ஹவ் கிவன் 97xy த ஹோல் கியூப். ஸோ இதை கியூப் பண்ண ஆன்சரை முதல்ல எழுதிட்டு எக்ஸ் கியூப் ஒய் கியூப் எழுதி நம்ம இந்த சம் வந்து இது பண்ணிடலாம். ஓகேம்மா? இப்போ நீங்கள் வந்து a மைனஸ் பி ஹோல் கியூபை வந்து பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.